சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. பயணத்தில் இதே அரங்கத்தில் மிக முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருந்தபோது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்வதா கூடாதா என்ற கேள்வி எழுந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த அவருடைய பொதுச் செயலாளர் அனுப்பி வைத்த குழுவில் நண்பர் செங்கோட்டையன், நண்பர் ஜெயக்குமார், நண்பர் தம்பிதுரை, நண்பர் ஓபிஎஸ் இங்க வந்தாங்க. எவ்வளவு கடைசியா கொடுக்க முடிவு பண்ணியிருக்கீங்க? 12 சீட்டு தான் அப்படின்னா இது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கு உடன்பட முடியாது. இதை விட அதிக சீட்டு கொடுக்கறதுக்கு உங்க பொதுச்செயலாளர் ஒத்துக்கிட்டா நான் செல்போனை ஆன்லயே வச்சிருக்கிறேன். 5 மணிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம், அதுவே செய்யறோம்னு சொல்லிட்டு போனாங்க. முக்கியமா சொன்னவர் ஓபிஎஸ். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளரிடம் போய் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை, அவர் சொல்றபடி நம்ம சீட்டு கொடுக்க முடியாது, அதனால முடிச்சுட்டாரு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டார். பின்னர் கேள்விப்பட்டேன், தினமணி வைத்தியநாதன் சொன்னார், உங்களுக்கு 15 சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பதென்று அவங்க முடிவெடுத்துட்டாங்க, நீங்க நேரா அவங்க போய் சந்திச்சோன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி என்னிடம் பேசுவதற்கு துக்ளக் சோகும் தினமணி வைத்தியநாதனும் படாத பாடுபட்டிருக்கிறாங்க. நான் போனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் இருக்கிற இடமே தெரியக்கூடாதுன்னு ஒரு வீட்டுக்குள்ள போய் இருந்துட்டேன். சாயங்காலம் தான் இங்க அறிவாலயத்துக்கு வந்தேன், இங்க தாயத்துக்கு வந்தேன். போன கையிலேயே வச்சிருக்கிறேன். ஓபிஎஸ் கூப்பிடுவாரு, கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்மோட கூப்பிட்டு வரமாட்டாருன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டார். அதன் பலனை இன்று ஓபிஎஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இங்கே 5 மணிக்கு கூட்டம் கூடி நாம் என்ன முடிவெடுப்பதென்று எல்லோரையும் பேச சொன்னேன். கூட்டம் முடியும் போது விடியற்காலை 4:30 மணி. அனைவரையும் பேச சொன்னேன். இந்த மாதிரி ஜனநாயக விவாதம் எந்த கட்சியிலும் நடைபெற்றிருக்க முடியாது. இந்த அரங்கத்தில் அதுபோல பகல் தொடங்கி விடிய விடிய அனைவரையும் கருத்து பரிமாற்றம் செய்துதான் நாம் முடிவுகளை மேற்கொண்டோம். கடைசியாக நாம் தேர்தலை புறக்கணிப்பது, நாம் இப்போது அணி மாறவும் முடியாது, இந்த குறைந்த இடங்களை வைத்துக் கொண்டு போட்டி போடவும் முடியாது என்று சொல்லி தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்தோம். மணி 5:30 ஆகிவிட்டது. ஓய்வே இல்லாமல் இருந்து களைப்பாகி நான் என் அறையில் போய் படுத்தேன். ஜூனியர் வீரரிலே அப்பொழுது இருந்த திருமாவேலர், இப்பொழுது கலைஞர் டிவியில் இருக்காரு, அவர் வந்துட்டாரு. நான் கொஞ்சம் தூங்கலான்னு நினைச்சேன், அவர் வந்துட்டாரு. பேட்டி நடந்தது சொல்லுங்கன்னு நான் முக்கியமான யூவியில பட போறாங்கன்ட்டு 1 மணி நேரம் நடந்ததெல்லாம் சொன்னேன். அத சொன்ன பிறகு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு முதலமைச்சர் அவங்க ஜெயலலிதா எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பினார். உங்கள் மீது எல்லையற்ற மரியாதை வைத்திருக்கிறேன், கூட்டணி பிரச்சனையில் முடிவெடுப்பது உங்களின் சொந்த உரிமை, ஆனால் உங்களை ஒரு சகோதரனாகவே நான் பாவித்து வருகிறேன். அருமையான ஒரு கடிதம் எழுதி, ஆனால் நீங்கள் உங்கள் கட்சிக்கு எது ஏற்கிறதோ அந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த சகோதரி என்றும் உங்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன். அந்த லெட்டர் நான் வச்சிருக்கிறேன். அதே மனோபாவத்தோட தான் கொளுத்துற வெயில 2:30 மணிக்கு சிறுதாவூர் தாண்டி
போயிட்டு இருக்கும்போது வந்த முதலமைச்சர் கான்வாய் வருது. முதலமைச்சர் கான்வாய் வருது, ஆமா பார்த்து எதுக்க போகுது. திடீர்னு முதலமைச்சர் வண்டி உங்களை பார்த்து வருதுட்டாங்க. என்னடான்னு நினைக்க வண்டி நேரா வந்துருச்சு. பிரஸ்காரன், டிவிக்காரன், போட்டோகிராபரு, செக்யூரிட்டி எல்லாம் முன்னாடி காரர்கள் போயிட்டாங்க. யாரும் கிடையாது. அந்த அம்மா இறங்குறதுக்கு ஒரு பீடம் போட்டுதான் இறங்குவாங்க, அப்படி இறங்க முடியாது. ஆனா இப்போ நான் கிட்ட போன உடனே அந்த சீட்ல இருந்து கீழே குதிச்சுட்டாங்க. கொடையும் கிடையாது வெயிலுக்கு, எல்லாம் போயிட்டாங்கல்ல. நான் தலப்பா கட்டி இருக்கிறேன், சன்கிளாஸ் போட்டிருக்கேன். வணக்கங்க அப்படின்னு. என்ன இந்த வெயில் இப்படி வாரீங்க? என்ன டோட்டல் ப்ரொஹிபிஷன், முழு மதுவிலக்கை வற்புறுத்தி நான் வந்துட்டு இருக்கேன். சப்ஜெக்டை மாத்திட்டாங்க. அம்மா எப்படி இருக்காங்க, உங்க வீட்டுல பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேரம் வரையில சாப்பாடு எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, எங்க சாப்பிடுவீங்கன்னு கேட்டாங்க. சாப்பாடு நாங்க ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம். நாளை மறுநாள் உங்களுக்கு பிறந்த நாள், இது 22ஆம் தேதி நடக்கும். உங்கள் பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்து சொல்றேன், ஆங்கிலத்தில் சொல்றேன். ஒரு நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியமும் ஒரு மன நிறைவோடு உங்கள் வாழ்வு தொடரட்டும் அப்படின்னு ஆங்கிலத்துல பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன். மிக்க நன்றி அப்படின்ட்டு பார்க்காரு. பீடத்தை போடுறதுக்கு ஆள் வரல. எப்படியோ சாவி மேல ஏறி உட்கார்ந்த, வண்டி போயிடுச்சு. அடுத்த 10வது நிமிஷம் எஸ்பி வந்துட்டார். சார், சீஃப் மினிஸ்டர், போட்டோகிராஃபர், வீடியோ, டிவி எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. உங்க போட்டோகிராஃபர் தான் நிறைய போட்டோ எடுத்திருக்காரு. அம்மா கேட்கிறாங்க, உடனே அந்த போட்டோக்கள்லாம் வேணும். நான் உடனே போட்டோக்களை கொடுக்க சொல்லி, அதுக்கு தினத்தந்தி சுகுமார் போன் பண்ணி, பெரிய அதிசயம் நடந்துச்சு, எம்ஜிஆருக்காகவே இப்படி எங்க இறங்குறது இல்லையா அம்மா, உங்களுக்காக அந்த வெயில கீழே இறங்கி நின்று பேசியிருக்காங்களே, இது பற்றி உங்க கருத்து என்னன்னு நான் ஒரு 10 வரியில் ஒரு கருத்து சொன்னேன். வேற எந்த பேப்பருக்கும் சொல்லிடாதீங்க, நாங்க மட்டும் நாளைக்கு முதல் பக்கத்தில் போடுறோம். மற்ற பத்திரிகைக்காரங்கள்லாம் இன்னைக்கு கேட்கறாங்க, தினமலரும் கேட்கறாங்க. அதே அங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை மற்ற எல்லாருக்கும் கொடுத்தேன். எல்லா இடத்துல இருந்தும் வந்தது. நான் பழைய கடிதங்களை எல்லாம் அப்படின்னு ஒரு 3 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன். 10,000 கடிதம் இருக்கும். அதுல ஒரு கடிதம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 15ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு பக்கத்துக்கு ஒரு வாழ்த்து எழுதி கையில் போட்டு அடிச்சிருக்காங்க. அற்புதமான வாழ்த்து. அப்படி ஒரு வாழ்த்து யாரும் கொடுக்கல. அதையும் நான் பார்த்தேன். ஆகவே